விடுமுறைக்கு பின்னாலே பள்ளிகள் துவக்குகிற சூழ்நிலையில் வருகிற குழந்தைகளுக்கு அன்றைக்கே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய புத்தகமாக இருந்தாலும் நோட்டு புத்தகமாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்குற பேக் இந்த இவைகளெல்லாம் வருகிற அன்றைக்கே கொடுக்க வேண்டும். அது ஒரு பள்ளியிலே மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளிகளிலேயும் அந்த அவர்கள் ஸ்கூலுக்கு உள்ள நுழையிற பொழுதே அது கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டு எல்லா இடங்களிலேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் அதை நேரடியாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னதோடு, அதேபோல் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேரும் அதில் நேரடியாக கலந்து அது சரியாக நடக்கிறதா என்பதை ஒரு அறிக்கையாகவே அனுப்ப வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை மொத்தமாக கண்காணிப்பதற்கு துணை முதலமைச்சர் அவர்களிடத்திலே அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் துறையினுடைய அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதில் மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் அந்த பிரச்சனை இல்லாமல் குழந்தைகளுக்கு அத்துணை அரசு சார்ந்த திட்டங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பள்ளியிலேயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கேட்டு அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த பள்ளியை பொறுத்தவரை இங்கே கட்டிடங்கள் மிக பழுதடைந்திருந்தது, போதிய அளவுக்கு வகுப்பறைகள் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அலைஸ் ப்ளூ நிறுவனத்தினுடைய சார்பாக இங்கே வந்து மிக வெற்றிகரமாக, அதே நேரத்தில் வெளியிலே யாருக்கும் தெரியாத அளவிற்கு ஏறத்தாழ ஒரு 2.25 கோடி ரூபாயை செலவழித்து அதற்குண்டான வகுப்பறைகள், லேப் இதெல்லாம் செய்தது மட்டுமல்ல, அதற்கு தேவையான அத்தனை பொருள்களையும் ஃபர்னிச்சர் முதல் கொண்டு குழந்தைகள் உட்காருவதற்கு பெஞ்ச் டெஸ்க் முதல் கொண்டு அத்தனை வசதிகளையும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தண்ணீர் வசதி, இப்படி என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே அந்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக இங்கே இருக்கிற குழந்தைகள் 10ஆம் வகுப்பிலையும் 12ஆம் வகுப்பிலையும் ஏறத்தாழ 100% அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். எனவே ஆசிரியர் பெருமக்கள் இதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியே காரணம். அவர்கள் கூட இப்பொழுது நாங்கள் பேசுகிற பொழுது இந்த ஆண்டு வந்துவிட்டோம், அடுத்த ஆண்டு இதைவிட குறையாமல் இன்னும் அதிகமான மதிப்பெண்ணை பெறுகிற அளவிற்கு அதே 100%ஐ வெற்றி பெறச் செய்வோம் என்ற அந்த உத்தரவாதத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இதற்கு மாபெரும் வெற்றியாக அமைந்திருக்கிறது. அதேபோல் இந்த துறையினுடைய அதிகாரிகள் ஒவ்வொரு பள்ளியாக பார்த்து அங்கே இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் நம்முடைய மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லுகிறோம், பல ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை ஒரே நேரத்தில் தளபதி அவர்கள் முதல் வந்த பொழுது 42,000 பேருக்கு 43,000 பேருக்கு ஒரே மேடையில் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார். அதேபோல் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்த பொழுது 25,000 பேருக்கு ஒரே மேடையில் கொடுத்தார். எனவே இப்படி பல திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு திட்டம் அரசுனுடைய சார்பாக போயிருக்கிறது. அது பேருந்தில் கட்டணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கலைஞர் உரிமை தொகையாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளுக்கு படிப்பதற்கான அந்த உதவித்தொகையாக இருக்கலாம், அல்லது காலை உணவாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் போய் தொற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல் இங்கே இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நிர்வாகிகள், இங்கே இருக்கிற மாநகர நிர்வாகிகள் மற்றும் பகுதியில் இருக்கிற வார்டில் இருக்கிற நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் ஒன்று சேர்ந்து அரசுனுடைய சார்பாக இந்த நலத்திட்ட உதவிகள் கொடுக்கிறார்கள். எங்களுடைய சார்பாகவும் நாங்கள் ஏதாவது கொடுக்குறோம் என்று அவர்களுக்கு பயன்படுகிற வகையில் நோட்டு புத்தகங்களும் பென்சில் பேனாவைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதற்காகவும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த மாணவர்கள் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற எங்களுடைய ஆசையை தெரிவித்து முடிக்கிறோம்.